கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிலா. இன்றைக்கான vlog பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஆஃப்டர்நூன் ஒர்க்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல் டெய்லி ஏதாவது ஒரு இடத்த க்ளீன் பண்ணணுன்ட்டு நான் பிளானும் வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் க்ளீனிங் பண்ண முடியல. ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஷோகேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கபோர்ட்ஸ் இருக்குல்ல, குட்டி குட்டியாக டெக்கர் பீசஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறேன். அது என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னா, குழந்தைங்களோட அந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக அழகாக அடுக்கி வைக்க போகிறேன். ஏன்னா குழந்தைங்களோட அவார்ட்ஸை விட எனக்கு டெக்கர் பீசஸ் பெருசாக எனக்கு வேல்யூபிளாக தெரியல. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும், அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் டோட்டலாக மாற்றிட்டுருக்கேன். நிறைய பேர் டெய்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் பற்றி கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேங்க. ஃபுல் வீடியோ அது எப்படி எழுதணும் எல்லாமே காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ மோட்டிவேஷனலாக இருந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பக்கம் இருக்கிறத எடுத்தாச்சு. இப்போ அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாகவே ஒரு லுக்கு கொடுக்க போகிறேன். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டு சோஃபா மேலே ஏறும்ல. ஸோ அதனால் அது மேலே ஒரு துணியை போட்டுட்டு பொறுமையாக ஒன்று எடுத்து வச்சுட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் க்ளீன் பண்ணுறதே ரொம்ப ஒரு ஹேபிட்டாக பண்ணுவாங்க. சில பேருக்கு மோட்டிவேஷன் பண்ணால் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. நிறைய பேர் வீடியோவில் க்ளீனிங் வீடியோ போடுங்க, அதை பார்த்து நானும் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்காகவே அப்பப்போ க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி கூட ஆட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம விலாகில் மோட்டிவேஷன் லைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாகவே இன்றைக்கி விலாக் ஸ்டார்டிங்லேயே மோட்டிவேஷன் லைனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உன் தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று, உன் தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று, உன் மனைவியுடன் நிரூபி உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று, உன் சகோதர சகோதரிகளிடம் நிரூபி உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று, இவர்களை தவிர்த்து உன்னை குறை கூறுபவர்களிடமும் உன்னை விமர்சிப்பவர்களிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். சிந்தித்து செயல்படுங்கள். நம்ம லைஃப்பில் யார் யார் முக்கியன்றது நீங்கள் இதிலேயே புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம க்ளோஸ் ஃபேமிலியாக இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட மட்டும்தான் நம்மளை பற்றி புரிய வைக்கணும் கட்டி. சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு யார் என்ன பேசுவாங்க, அவங்க எதிர் வீட்டில் என்ன பேசுவாங்க, பக்கத்து வீட்டில் என்ன பேசுவாங்க, இவங்க அப்படி பேசுகிறாங்கலாம் நினச்சிக்கிட்டு உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமை அதை விட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் யார்கிட்ட எப்படி இருக்கணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸோ ஷெல்ஃபில் எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதையும் சரி, அதே போல் அவார்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதை நீங்கள் லைன்ஸ் படிக்கும் போதே பார்த்துருப்பீங்க. டஸ்ட்டுன்றது எங்கேருந்து வரும்னு என் வீட்டில் தெரியாது. ஸோ அவ்வளோ டஸ்ட்டு வரும். ஸோ இதெல்லாம் ரொட்டீனாக க்ளீன் பண்ணணுன்ட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். டீக்ளட்டரோட முக்கியமான விஷயத்தோட பாட்டு இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். டெக்கர் பீஸ் நம்ம வீட்டில் நிறைய வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. எனக்கு டெக்கர் பீஸை விட இப்போது குழந்தைங்களோட யோகா காம்படிஷன் போகிறதா இருக்கட்டும், மற்ற காம்படிஷனில் போகிற அவார்ட்ஸ்லாம் அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட். அது குழந்தைங்க கையால் வாங்கின மொமெண்ட்ஸ் ஞாபகப்படுத்தும், அவங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். ஸோ அதுக்காகவே இதெல்லாம் நான் அழகாக க்ளீன் பண்ணி இப்போ இருக்கிற ஷெல்ஃப்ஸில் பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் அவங்க வாங்குவேன் மம்மி, நீங்கள் எப்போ இதெல்லாம் அடுக்கி வைக்க போகிறீங்கன்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க நேற்று. ஸோ அதெல்லாம் கேட்கும் போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அதுதான் அவங்களோட மோட்டிவேஷன். அதை எழுந்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி வரும்னு, நம்ம இதை பண்ணணும், அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு நினைப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சில அவார்ட்ஸ் எல்லாம் நான் சின்ன வயசில் வாங்கினது. முக்கியமாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் டைமில் NCC கேம்ப் எல்லாம் போகிறோம் பார்த்திங்களா, அங்கே வைக்கிற காம்படிஷனில் வின் பண்ணது. இதெல்லாம் எனக்கு ஒரு மெமரிஸ்ன்றதுனால எனக்கே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கணுன்ட்டு அதுவும் எல்லாமே எடுத்து அழகாக அடுக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் அழகாக கிளியராக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும்ல ஒரு பேரண்ட்ஸ்க்காக இருக்கும்போது. கீழே பார்த்திங்கன்னா இந்த 2 ஷெல்ஃபையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், லாஸ்ட் விலாகில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டடீஸ் எல்லாம் வரதுனால இப்போ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறேன் சம்மருக்கு. அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து நான் போடுறேன், ஸ்டாண்டில் எப்படிலாம் அடுக்கி வைக்க போகிறேன்ட்டு. அப்புறம் இந்த பக்கம்
பக்கம் வந்தீங்கன்னா ஷெல்ஃபில் வந்து குட்டி குட்டியாக டெக்கர் பீசஸ் இதெல்லாம் வந்து எனக்கு சில மொமெண்ட்ஸ் ரொம்ப மெமரிஸான ஒரு டெக்கர் பீசஸ் அதெல்லாம் வந்து எனக்கு எடுத்து வைக்க மனசு வரல. அந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்கள் வச்சுட்டு சைடில் இருக்கிற மெட்டல்ஸில் அவங்க ஏற்கனவே வாங்கினது லாஸ்ட் இயர்க்கான மெட்டல்ஸில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இந்த இயர்க்கான மெட்டல்ஸ் இப்போ இருக்குது. பட் இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க இப்போ டைம் ஆகிடுச்சு. நான் குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர டைம். இதுக்கப்புறமா நம்ம க்ளீனிங் வேலை பண்ணோம்னா குழந்தைங்களை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது டெடிக்கேட்டாக அதில் கரெக்டாக கவனித்து பண்ணணும். க்ளீனிங் வீட்டுக்குன்னு பண்ணும்போது சின்ன க்ளீனிங்காக இருந்தாலும் அந்த இடத்த நீ க்ளீன் பண்ணிட்டோமா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான டே எனக்கு போகும். ஸோ இந்த மெடல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது இன்னொரு விலாகில் நான் காமிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர டைம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங்கோடு என்னை பார்ப்பீங்க. அப்படி கவர் பண்ணிவிட்டு போயிருப்பேன். சரியான வெயிலுங்க. ஆனால் இது என்ன சொல்கிறது தெரியல. இந்த கிளைமேட்டுக்கு ஸ்கூலும் வைக்கிறாங்க, நம்மளாலேயும் முடியல, குழந்தைங்களாலேயும் முடியல. அதனால பரவாயில்ல, முடிய புது ஸ்கூல் இந்த மந்த் எப்படியோ. மே மந்த் ஃபுல்லாக அவங்க ஹாப்பியாக லீவில் இருப்பாங்க. இந்த கோட் டைப்பில் ஏன் போட்டிருக்கேன்னா இந்த க்ளவுஸ் உங்களுக்கு அழகாக வந்து கையை கவர் பண்ணுது. நான் இத்தனை அதை பற்றி சுத்தமாக தெரியாமல் இருந்த சன்டன் எனக்கு சீக்கிரமாக ஆகிடும். கை ஒரு கலரில் இருக்கும், ஃபேஸ் ஒரு கலரில் மாறிடும். அந்த டேன் நல்லா உங்களுக்கு மாறுறதுனால. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ இந்த மாதிரி க்ளவுஸாக வாங்கி போடுறதை விட கோட் டைப்பில் வரும்போது நம்ம ஈஸியாக எடுத்து போடுறோம், லேசியாக இருக்காதுன்றதுனால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு அந்த க்ளவுஸோட அந்த கை டம் ஃபிங்கர் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுது. ஸோ ஃபுல் ஹேண்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ் இதுக்கு. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குட்டீஸோட ருட்டீன்ஸ் சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கான விலாகில் அதுவும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அழகாக வந்தாங்க. அவங்க ஷூ, அதுக்கான சாக்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு போய்டும். நெக்ஸ்ட்டு பேக்ஸ் அந்த இடத்துக்கு போய்டும். லஞ்ச் பாக்ஸ் அந்த இடத்துக்கு போய்டும். டிஃபன் பாக்ஸை வாஷ் பண்ணி போட்டுட்டு தான் அவங்க அடுத்த வேலை ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அதே போல் லஞ்ச் டவலும் அந்த வாஷ் இதில் போட்டுடணும். பேஸ்கெட்டில் எல்லாமே வந்து அந்தந்த இடத்துக்கு போய்டும். அது வந்து ஒரு 1.5 years ஆச்சுங்க இது ரொட்டீன் கொண்டு வரத்துக்கு. ஏன்னா என் குழந்தைங்களும் ரொம்ப பர்ஃபெக்ட்டு அப்படின்லாம் வீடியோ பார்த்து நீங்கள் நம்பக்கூடாது. குழந்தைங்க தான், எந்த வீட்டு குழந்தைங்களா இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ரொட்டீனான ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 year 6 monthsக்கு அதை ஞாபகம் பண்ணிகிட்டே இருந்தால் அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இது அம்மா சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறதுக்குள்ளே பண்ணிடணுன்ற மாதிரி அழகாக பண்ணிவிடுவாங்க. ஆர்கனைசேஷனோட ஃபஸ்ட்டு விஷயமே அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வைக்கணுன்றதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணுங்கள். இப்போ பேகு, லஞ்ச் பேக் இங்கே தான் வைக்கணுன்ட்டு அந்த இடத்த நீங்கள் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க கரெக்டாக வைப்பாங்க. வேறு திங்ஸ் அங்கே எதுவுமே நீங்கள் வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ இந்த ஐடி கார்டு, பெல்ட்டு, டையெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு ரேக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். அவங்க இன்னர்வேர் செட்டு, ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டுக்குன்னு ஒரு வச்சுருக்கேன்னா அதுக்குள்ளே அவங்க வச்சிடணும். ஸோ தேடும் போது மார்னிங் எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த காலையில் இந்த 1 hour ஒரு ப்ரெஷரான டைம் இருக்குது பாருங்கள், அதை ஈஸியாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா அழகாக கொண்டு போயிடலாம். லஞ்ச் பேக் இங்கே இருக்கும், யூனிஃபார்ம் இங்கே இருக்கும், டை, சாக்ஸ் எல்லாமே இங்கே வச்சுட்டோம்னா குழந்தைங்களே எடுத்து அவங்களே ரெடி ஆகிடுவாங்க. பேரண்ட்ஸ் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டு அப்புறமா ஸ்கூலில் போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஏன்னா இன்றைக்கான பிளான் அதுதான். என்ன தேவையோ அந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பேன். இதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆன் த கோல தோன்றது தான். ஸோ இது இன்றைக்கி வந்து பட்ஜெட் வைஸ் நான் வீடியோ போட்டிருந்தேன்ல. ஸோ இன்றைக்கி எவ்வளோ செலவாயிருக்கு, என்ன பட்ஜெட் ஆயிருக்குன்னு கூட நான் நைட்டு எழுதும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் ரேட் எல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. இப்போல்லாம் காய்கறிலாம் 1 கிலோ 200 ரூபா 100 ரூபான்னு போட்டதெல்லாம் பார்த்தா பக்குன்னு இருந்தது. ஸோ 2 daysக்கான பிளான்றது பார்த்தீங்கன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும்னு நான் பிளான் பண்ணி வாங்கிப்பேன். அது வந்து உங்களுக்கு சுரக்காய் இருக்கட்டும், இந்த கிளைமேட்டுக்கு அந்த தண்ணி காய்கறிலாம் நிறைய எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். யூஸ்வலாக உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சாப்பிட்றத விட கொஞ்சம் க்ரீன் வெஜிடபிள்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய சேர்த்துக்கோங்க. யூஸ்வல் ரொட்டீன் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் பெருசாக ஷூட் பண்ணலை. குழந்தைங்களோட படிப்பு, ஹோம்ஒர்க் அதை பார்க்கவே எனக்கு கரெக்டாக போயிடும். டின்னருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக கோதுமை ரவை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் அதையே ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். கோதுமை ரவை ஒரு கப்புனா பாசிப்பருப்பு ஈக்குவலாக ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சுருங்க. இது 2 பொருளும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பருப்பு போடும் போது நல்ல உங்களுக்கு ஃப்ளேவரபுளாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிச்சடி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக பாசிப்பருப்பு போட்டு பண்ண மாட்டோம். ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ப்ரெஷர் குக்கரில் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸி. ஸோ பேன் வச்சுட்டு கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுருக்கேன். அது கூட கடுகு, ஜீரகம், யூஸ்வலாக
தாளிக்கிற ஐட்டம்லாம் போட்டாச்சு. வேணும்னா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிறது அதே மெத்தடில் பண்ணிகிட்ருக்க போகிறோம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் யூஸ்வலாக கிச்சடிக்கு பண்ணுற மெத்தடே தான். வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் முடிஞ்சாலும் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரீசர்லேயே இன்னும் ஒரு 3 monthsக்கு ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சீசனே இல்லைனா கூட நம்மளுக்கு பட்டாணி அழகாக யூஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வதக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இதில் உங்களுக்கு தேவையான பாசிப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கல அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஆனால் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா 1 கப்பு நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அதில் 4 மடங்கு ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குழைவாக நல்லா வெந்து வரும். இப்போ 2 கப்புனால 8 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இது எல்லாமே பேசிக்கான ஐட்டம்ஸ் தான். கோதுமையில் ரவையாகவும் கிடைக்கும், குருணையாகவும் கிடைக்கும். ரெண்டுமே ஹெல்த்தி தான். குருணை இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கொதிச்ச பிறகு 2 விசில் வச்சு இறக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவரபுளாக ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக தோசை, இட்லி, சப்பாத்தின்னு பண்ணுறதை விட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிச்சடி டைப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை ரவையே பிடிக்காது எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு. இது என்னன்னே உங்களுக்கு தெரியல, சாம்பார் ரைஸ் மாதிரி இருந்ததுன்னு சாப்பிட்ருவாங்க. அதே போல் 1 pot ரெசிப்பியாகவும் உங்களுக்கு ஈஸியாகிடும். குக்கரில் வைக்கும் போது உங்களுக்கு நைட் டைமில் ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். வெளியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். அதே போல் எங்கள் வீட்டில் 4 பிளேட்டு 4 விதமாக இருக்கும். 4 பேருக்குமே அவங்கவுங்க பிளேட்டில் அவங்கவுங்க நீட்டாக போட்டு சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காகவே இந்த செராமிக் பிளேட்டை நான் வாங்கி வச்சுருக்கேன். இதையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததெல்லாம் கமெண்ட்ஸ் படிக்கும் போது. மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் நம்மளால் ஒன்றா சாப்பிடவே முடியாது, ஃபேமிலி டைமே இருக்காது. டின்னர் டைமில் தான் கொஞ்சம் உட்காந்து குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்லாம். ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு அன்றைக்கான டே எனக்கு சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஒர்க்குன்றது பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி பெட் டைம் ரொட்டீன்றது என்னோடய கணக்கு வழக்கை எழுதி வச்சுருவேன். இன்றைக்கி நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நேற்றுக்கு விட இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றது நோட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். ஸோ 1 month எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொடுத்தது சேவிங்ஸ் பற்றி. அதுக்காகவே உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 48 நாள் ஒரு விஷயத்தை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்துடும். அட்லீஸ்ட் 7 days பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு 1 week ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் என் கூட சேர்ந்து நிறைய சேவிங் பண்ணுவீங்கன்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.